காய்கறிகளுக்கெல்லாம் தாய்ப்பிள்ளையாகவும் பல மருத்துவ குணங்களை கொண்ட கறிவேப்பிள்ளை சமையலில் தனக்கென்று தனி இடத்தை கொண்டுள்ளது. கஷ்டமில்லா வருமானம் வேண்டுமா, கறிவேப்பிள்ளையை பயிரிடுங்கள் என்று பண்டைய காலம் தொட்டே பயன்படுத்தப்பட்டு வரும் கறிவேப்பிள்ளையை எளிதாக வீட்டுத் தோட்டங்களில் பயிரிடலாம். நல்ல வடிகால் வசதியுள்ள இடங்களில் நன்கு செழித்து வளரும் தன்மையுள்ள கறிவேப்பிள்ளை குத்துச்செடியாகவும் மரமாகவும் வளரும் தன்மையுள்ளது. குறைந்த அளவு நீர்ப்பாசனமே போதுமான கறிவேப்பிள்ளை சாகுபடிக்கு வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சினாலே போதும். வெப்பமண்டல பயிர்களில் ஒன்றான கறிவேப்பிள்ளை தொடக்கத்தில் ஒரு செடி போல் வளர்ந்தாலும் வெட்ட வெட்ட வளரும் தன்மை கொண்டது. நாட்டுக் கறிவேப்பிள்ளை, காட்டுக் கறிவேப்பிள்ளை என்று 2 ரகங்கள் இருந்தாலும் உணவு பதார்த்தங்களுக்கு நறுமணம் நிறைந்த நாட்டுக் கறிவேப்பிலையே பயன்படுத்தப்படுகிறது. நறுமணம் நிறைந்த இதன் இலைகள் சுவையூட்டியாகவும் குளிர்ச்சி ஞாபக சக்தியை வளர்க்கும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் கருமையான கூந்தல் வளர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒன்றாக விளங்கி வரும் கறிவேப்பிலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, B2, C போன்ற உயிர்ச்சத்தும் இரும்பு சத்தும் நிறைந்துள்ளன. காய்கறி குழம்போ ரசமோ இதன் தாளிதம் இன்றி மனம் பெறுவதில்லை என்பதால்தான் கறிவேப்பிள்ளை காய்கறிகளுக்கெல்லாம் தாய்ப்பிள்ளை என்றும் கூறுவார்கள். இன்று நாம் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவு பதார்த்தங்களையே அதிக அளவில் உண்பதால் இரத்த அழுத்தம், உடல் பருமன், உடல் சோர்வு போன்றவை உண்டாகிறது. கொழுப்பு பொருள்கள் பெரும்பாலும் எண்ணெயின் மூலமே அதிகம் உடலில் சேர்கின்றது என்றும் 1 லிட்டர் எண்ணெயில் 10 கறிவேப்பிள்ளை இலையை போட்டு காய்ச்சி வடிகட்டினால் எண்ணெயில் உள்ள கொழுப்புச்சத்து நீங்கும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இன்றைய நவீன ரசாயன உணவு வகைகளாலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் இள வயதிலேயே தலைமுடி நரைக்க ஆரம்பித்து விடுகிறது. இதற்கு தீர்வு தினமும் உணவில் சேர்க்கும் கறிவேப்பிள்ளையை ஒதுக்காமல் சாப்பிட வேண்டும். கருவேப்பிள்ளை இளநரையை தடுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாகவும் கருங்கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான சத்து இதில் நிறைந்திருக்கிறது. மேலும் இந்த கறிவேப்பிள்ளையின் சாறு கண்களை பாதுகாத்து ஒளி ஊட்டி கண் புரை நோய் வராமல் தடுக்கும் தன்மையுள்ளது. இதனால்தான் பண்டைய காலந்தொட்டே கறிவேப்பிள்ளை இலையை சமையலில் அதிகமாக சேர்ப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. கறிவேப்பிள்ளை இல்லா சமையல் நறுமணம் பெறாது என்று விருந்துக்கும் மருந்துக்கும் பயன்படுத்தப்படும் கறிவேப்பிலையை நாளும் உணவில் சேர்த்து நலம் பெறுவோம், நாளும் வளம் பெறுவோம். உடல் நலமே வளமான வாழ்விற்கு வித்திடும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.